வணக்கம், நான் உங்கள் பத்ரியப்பா. இன்னைக்கு மார்ச் 8 உலக மகளிர் தினம். இந்த மகளிர் தினம் நம்ம பார்க்கும் பொழுது நேத்து ஒரு வீடியோல ஒரு அம்மா பேசுனதை நான் கேட்டேன். அவங்க சொன்னது வந்துட்டு இது வந்து பெண்களுக்கான ஓவிய போட்டியோ கலை நிகழ்ச்சி போட்டியோ வைக்கிறதுக்காக இந்த மகளிர் தினம் கிடையாது. இந்த மகளிர் தினம் வந்து 1911ஆம் ஆண்டு வந்து அமெரிக்காவில ஒரு பஞ்சாலையில ஆண்களுக்கு நிகரான சம்பளம் பெண்களுக்கும் வேண்டும் போராட்டம் நடத்தி உயிர் நீத்தாங்க. அவங்களுக்காக அவங்களோட நினைவாக இந்த மகளிர் தினம் உருவானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஆண்களுக்கு நிகரான சம்பளம் ஊதியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம தையல் தொழில இந்த காலகட்டத்துல எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மார்த்தட்டி சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். எப்படின்னா நம்ம தையல் தொழில் மேல இருக்கிற ஆர்வத்துல நம்மளுக்கு ஒரு ஈர்ப்புல ஒரு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா தையல் தொழில வந்துட்டு பெண்களின் ஆதிக்கம் கம்மியா தான் இருந்தது. எப்படி கம்மியா இருந்ததுன்னா ஆண்களுக்கு நிகரா பண்ணும் பொழுது ஊதியம் வந்து கம்மியா தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க கிட்ட நம்ம தச்சோம்னா காசு கம்மியா இருக்கு அப்படின்னு தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது சாத்தியமே கிடையாது. ஆண்களை விட பெண்கள் ₹1 இருந்தாலும் அதிகமாகத்தான் வாங்குகிறார்கள். அப்போ அந்த விஷயத்துல பெண்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து நம்ம பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். வாழ்த்துக்கள். அனைத்து எனது தையல் உறவுகள் மகளிர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது நான் உங்கள் பத்ரியப்பா.